ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு 15/6/2026 அண்ட் மண்டே. இன்னைக்கு ஃபீல்டு விசிட்காக போகணும். என்ன நடக்கும்னு தெரியல, போவோம். நேற்று 14/6/2026 என்ன ஆச்சு? வீட்டில் தான் இருந்தேன், எங்கேயுமே போகல, வண்டி எடுக்கலை, கீழே இறங்கலை. இல்லை கீழே இறங்கினேன், இறங்கி போய் 2 பேக்கெட்டு பால் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருந்தவன் தான். அதோட எங்கேயுமே போவே இல்லை. காலிலேருந்து ஃபுல்லாக ரீல்ஸு, ஸ்டோரிஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னதான் லைக் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ்ன்னு நினச்சாலுமே my brain is trying to process it like something like love or some kind of relationship. Maybe it is just feeling because of the lack of it, having connection with the stranger, completely new one. So அதான் completely lacking information about the person I am into, and அதனால it happens like completely unknown things. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அதிகமாகிட்டு, அண்ட் வீட்டில் யாரும் இல்லை. அப்போ வந்து சரி ரீலாப்ஸ் எடுக்க மாட்டாங்க போல. ஒரு மனுஷனை வாழ விட மாட்டானுங்க. சரி, கறி வேணும், அதை வேணும், இது வேணும், எல்லாத்துக்கும் நானே தான் போகணுமா? இந்த தொண்டை சோறு நாய் உட்காந்து வீட்டிலே உட்காந்துட்டு எந்நேரமும் கேம் ஆடிக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு சாப்ஸ் எல்லாத்தையும் தின்னுன்னு இருப்பான். நேற்று அவ்வளோ ஸ்நாக்ஸ் உட்காந்து சாப்பிட்டான் ஒரே ஆள். காலைல எழுந்தேன், போயிட்டு பாடம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வீடை பெருனாங்க, உள்ளே போய் உட்காந்தேன். உள்ளே போய் உட்காந்துட்டு ஸ்டோரி பார்த்துருந்தேன், வீடியோ போட்டு ட்ரை பண்ணேன். எப்போனா ஒரு 9-9:30. அப்போ போட்டு வீணாக போச்சு. எந்த கதையும் உருப்படியாக சொல்ல முடியல. நிறைய ஸ்டஃப்பு ஒவ்வொரு ஒரு இதில் லைக் ஒரே லாங் ரன்னில் வந்து நிறைய ஸ்டஃப்பை கன்சியூம் பண்ணும்போது இட் டசன்ட் மேக் எனி இம்பேக்ட். லைக் அதை ப்ராசஸ் பண்ணணும். நேற்று அந்த சுதீர் ஸ்ரீனிவாசன் அவனுடைய ஃபஸ்ட் ஆனிவர்சரி இன்டர்வியூ பார்த்தேன். அதில் அர்ஜுன் தாஸ் என்ன கேட்டிருந்தான், இது மாதிரி வாரத்துக்கு எத்தனை, இப்போ 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படமாக உட்காந்து பார்ப்பீங்களா? வெள்ளிக்கிழமையே ஒரே இதில் பார்ப்பீங்களா, இல்லை வெள்ளி சனி ஞாயிறு அப்படி பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு
ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்ப்பேன் நான். பார்த்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் எடுக்கும். அதில் இருக்க எமோஷ்னல் கனெக்ட்டு, இந்த ஸ்டோரி எதை எனக்கு இம்பாக்ட் பண்ணுது எல்லாத்தையுமே நான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிவ்யூ ப்ராசஸில் இறங்கி நான் எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சைட் கொடுத்தேன். ஸோ அதான் கம்ப்ளீட்டாக ஒரு படம் பார்க்கல. விரும்மாண்டி வந்துட்டு 2 மணி நேரம் பார்த்துட்டு அப்புறம் 3வது மீதி ரிமைனிங் இதை வந்து நேற்று ஈவினிங் பார்த்தேன். அதுக்கப்புறம் டீச்சர் லெசன்னு ஒரு படம் ஒன்று சீரீஸ் ஒன்று, கொரியன் சீரீஸ், அதை வந்து பார்த்தேன். அது மான்வாவில் இந்த அடாப்டேஷன் சொல்லி அது சூப்பராக இருந்தது. லைக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ஒனிசுக்கா கதை தான், ஆனால் பட் இஸ் நாட் த ஒனிசுக்கா சைட்மெண்ட். லைக் இஸ் நாட் அ பர்வர்ட் அண்ட் இஸ் நாட் இன்டு ஷோயிங் சம் gymnastic skills or cosplay, dressing and all. And he is a very good instructor who has moral ethics and values, and he stands for it. அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. செகண்ட் எபிசோடு ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்தேன். அதான் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு ஸ்கூலில் போய் திருத்துற மாதிரி நினைக்கிறேன். தெரியல எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 10 எபிசோடுக்கு 1 மணி நேரம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்பைடர்மேன் நாயர் அதை பார்த்தேன். அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீமிங்னு போட்டிருந்துச்சு. அது எப்படி அமேசான் ப்ரைமில் ஓடும், டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தான் நான் ஓடுன்னு பார்த்துருந்தா, அப்புறம் நான் சோனிக்கிட்டேருந்து ரைட்ஸ் வாங்கி பார்ட்னர் பண்ணி அமேசான் எம்ஜிஎம் ஸ்டூடியோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த படத்தை. அதுக்கு அதை பார்த்துட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக போச்சு. இட் வாஸ் குட் ஆக்சுவலி. சும்மா இருக்குது, வேலையை பார்க்கணும்னு சொல்லி சார்ஜரு மவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு வேலையும் பார்க்கவே இல்லை, லேப்டாப் ஓப்பன் பண்ணவே இல்லை. இன்றைக்கி மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு மாடு மாதிரி எல்லாத்தையும் சுமந்துட்டு போக வேண்டியதுதான். சரி, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன்னா போகிறப்போ இதை ரைடு ஒன்று புக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பஸ் சப்பாரிச்சிட்டு போனோம், ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம். பார்ப்போம் சரியா. வேறு என்ன நடந்துச்சு, வேறு எதுவும் நடக்கா. அம்மா போயிட்டு ஈவினிங் 8-9 மணிக்காக வந்தாங்க. சாப்பாடு செஞ்சுட்டு யாரும் சாப்பிடாம ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. சரி பார்ப்போம். உன்னால் முடியும்டா, பண்ண ஏதாச்சும்.